வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டத்துறை மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் இந்திய அரசியலமைப்பு சாசன ஏற்பின் 75வது ஆண்டு விழா மற்றும் சட்ட நாள் விழா தனியார் நட்சத்திர விடுதியில் கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி மகாதேவன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தனர். விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுப்பிரமணியன், விஜயகுமார், சமீம் அகமது, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டத்துறை செயலாளர் சத்தியமூர்த்தி மற்றும் வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் உள்ள மக்களுக்கு விரைவாக தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர். எனவே வழக்கறிஞர்கள் வழக்காடு மன்றத்தில் வாதாடி வழக்குகளை விரைவாக முடிக்க வேண்டும் என அறிவுறுத்தியவர், புதுச்சேரி அரசு இளம் வழக்கறிஞர்களுக்கு அனைத்து வகையிலும் உதவியாக உள்ளதாகவும் நீதிமன்றத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அரசு நிறைவேற்றி வருகிறது என்றார். தொடர்ந்து பேசிய உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி மகாதேவன், தமிழகத்தில் அறம் என்ற சித்தாந்தம் சிறந்ததாக உலகுக்கே உன்னதத்தை காட்டியுள்ளது. சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரத்திலும் மன நீதியிலும் மனித வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்ற குறிப்புகள் காணப்படுகின்றன. 12ஆம் நூற்றாண்டில் தோன்றிய கம்பன் மனிதர்கள் ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமென்று சொன்னதால்தான் கவி சக்கரவர்த்தி என்ற புகழை பெற்றார். அமைச்சர்களுக்கு அறிவுரை சொல்வது இந்த காலகட்டத்தில் சாத்தியமா என்று தெரியவில்லை. ஆனால் சங்க காலத்தில் புலவர்கள் மன்னர்களின் முன்பு நின்று அறத்தை, சட்டத்தை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும், மக்களிடையே அரசாட்சி எந்தவித பாகுபாடும் இல்லாமல் எப்படி எழுந்து நிற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ண நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் 13ஆம் ஆண்டு ஏகதின லட்சார்ச்சனை நடைபெற்றது. கார்த்திகை மாத ஞாயிறன்று எம்பெருமான் தனது 3வது கண்ணை திறந்து பார்ப்பதாக ஐதீகம். இதையொட்டி கோவிலில் எழுந்தருளியுள்ள 11 நரசிம்ம எம்பெருமான்களுக்கு ஸ்ரீ நரசிம்ம சகஸ்ரநாம அர்ச்சனை ஏகதின லட்சார்ச்சனையாக நடைபெற்றது. பய நிவர்த்தி, தம்பதிகள் ஒற்றுமை, புத்திர பிராப்தி, தொழில் முன்னேற்றம் உள்ளிட்ட சகல பலன்கள் தரும் இந்த லட்சார்ச்சனையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். காரைக்கால் திருநள்ளாறு தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் ஏற்பாட்டில் உணவு வழங்கப்பட்டது. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக காரைக்கால் பகுதியில் கடந்த 3 நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்தது. இந்நிலையில் மழையினால் பாதிக்கப்பட்ட திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதியில் வசிக்கும் மக்களை பாஜக மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் ஏற்பாட்டில் உணவு வழங்கப்பட்டது. திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட அம்பகரத்தூர், சேத்தூர், செல்லூர், கருக்கங்குடி, அத்திப்படுகை, பேட்டை, அரங்கநகர், தேனூர், செருமா விலங்கை, நெய்வாச்சேரி, கீழ்த்தென்னங்குடி, சுரக்குடி உள்ளிட்ட 25 கிராமங்களை சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு GNS ராஜசேகரன் ஏற்பாட்டில் உணவு தயாரித்து வழங்கப்பட்டது. உணவை பெற்றுக்கொண்ட பயனாளிகள், வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் கூட இப்பகுதி மக்களை வந்து எட்டி பார்க்காத நிலையிலும் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் இப்பகுதி மக்களையும் இத்தொகுதி மக்களையும் கண்ணை இமை காப்பது போல் எப்பொழுதெல்லாம் இயற்கை பேரிடர்களால் இத்தொகுதி மக்கள் பாதிக்கப்படும் பொழுதெல்லாம் ஆபத் பந்தவனாக ஓடோடி வந்து உதவி செய்யும் GNS ராஜசேகர் அவர்களுக்கு இத்தொகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். முன்னதாக நெடுங்காடு சித்ரா மஹாலில் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட உணவு டாடா ஏசி வாகனங்கள் மூலம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட 25 கிராமங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் இப்பணிக்காக நேற்றிலிருந்து அல்லும் பகலும் அயராது பாடுபட்ட GNS அறக்கட்டளை நிர்வாகிகள், தனது நண்பர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள், நிர்வாகிகள், கிளை பொறுப்பாளர்கள், உறவினர்கள் உள்ளிட்ட ஒவ்வொருவருக்கும் பாஜக மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் தனது நன்றிகளை தெரிவித்தார்.
உழவர்கரை தொகுதி முழுவதும் சமூக சேவகர் வழக்கறிஞர் சசி பாலன் மற்றும் அவரது பாசறை நிர்வாகிகளால் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தொகுதி முழுவதும் வழங்கப்பட்டு வருகின்றது. மேலும் மக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை பிரச்சனை என்றாலும் உடனடியாக நேரடியாக சென்று அதற்கு தீர்வு காண்பித்தும் வருகின்றார். இந்த நிலையில் உழவர்கரை தொகுதி மக்களுக்கு 2025 ஆண்டுக்கான புதிய கேலண்டரை தொகுதி முழுவதும் வழங்கும் பணியினை சசிபாலன் இன்று மேற்கொண்டார். பாவாண நகர் ஜலகண்ட முத்துமாரியம்மன் கோவிலில் கேலண்டரை படைத்து தொகுதி முழுவதும் மக்களுக்கு வழங்கி வருகின்றார். அதன் ஒரு பகுதியாக இன்று பாவணர் நகர் பகுதியிலிருந்து ஆரம்பித்து பொதுமக்களுக்கு கேலண்டர் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது. மேலும் 5 வாகனங்களில் தொகுதி முழுவதும் தனித்தனியாக சசிபாலன் பாசறை நிர்வாகிகளால் கொடுக்கப்பட்டும் வருகின்றது. இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சசிபாலன், பாசறை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி சோரப்பட்டு கிராமத்தில் திரௌபதி அம்மன், பச்சை வாழியம்மன் உள்ளிட்ட 5 கோவில்களில் மகா கும்பாபிஷேகம் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த சோரப்பட்டு கிராமத்தில் மகா கணபதி, மாரியம்மன், திரௌபதி அம்மன், பச்சை வாழியம்மன், பிடாரியம்மன், பொறையத்தம்மன், ஐனரப்பன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில்கள் புனரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதையொட்டி கடந்த 13ஆம் தேதி காலை 9 மணிக்கு மகா கணபதி ஹோமம், மகா சுதர்சன ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், பூர்ணகுதி தீப ஆராதனை நடைபெற்று மாலை 5 மணிக்கு வாஸ்து சாந்தி, இரவு 7 மணிக்கு அக்னி பிரதிஷ்டை முதல் யாகசாலை பூஜை நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்வாக 4ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்று ஏகசாலையில் இருந்து கலசம் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு விநாயகர் கோவில் பூரணி பொருட்களை சமைத்து ஐயனரப்பன், பிடாரியம்மன், பொறையத்தம்மன், திரௌபதியம்மன், மாரியம்மன், பச்சை வாழியம்மன் ஆகிய கோவில் கோபுரங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சோரப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆட்சியம் ஜோதிட பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர சாய்பாபா டிரஸ்ட் சார்பில் ஒவ்வொரு பிரதி மாதம் பௌர்ணமி மற்றும் அமாவாசை என்று அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன்படி இந்த மாதம் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி உழவர் சந்தை அருகே நடைபெற்றது. முன்னதாக சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக பிரமுகரும் சமூக சேவகருமான லயன் சுரேஷ் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுமார் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானத்தினை வழங்கினர். இதில் அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். சொக்கப்பண ஏற்றுதல் என்பது சிவாலயங்களில் கார்த்திகை தீப திருவிழாவின் பொழுது நடைபெறும் நிகழ்வாகும். இந்நிகழ்வு விநாயகர், சிவன், திருமால், முருகன் கோவில்களிலும் நடைபெறுவது வழக்கம். இதனை அடுத்து புதுச்சேரி முத்திரையர்பாளையம் பகுதியில் எழுந்தருளி உள்ள கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் சொக்கப்பண ஏற்றுதல் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவிந்தராஜ பெருமாள் தாயாருடன் உட்புறப்பாடு நடைபெற்றதை அடுத்து சொக்கப்பண ஏற்றப்பட்டது. தொடர்ந்து பெருமாளுக்கு சிறப்பு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் கார்த்திகை பௌர்ணமி முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு
மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட வாதனூர் காலனி பகுதியில் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. இந்த பகுதியில் கழிவுநீர் வெளியேற்றுவதற்காக வாய்க்கால் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த வாய்க்கால் சரியான முறையில் பராமரிக்கப்படாததாலும் கழிவுநீர் வெளியேற்றுவதற்கான வழிகள் செய்யாததாலும் பயன்படுத்தப்படும் கழிவுநீர் மற்றும் மழைநீர் அனைத்துமே வீட்டுகள் மற்றும் வீதிகளில் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் இருக்கும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் அப்பகுதி மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு வேலைகள், பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் உட்பட கடும் சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டு அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் கழிவுநீர் வீதிகளில் செல்வதால் அதிக அளவில் துர்நாற்றம் வீசுவதாகவும் வீட்டில் சாப்பிட முடியாத சூழல் ஏற்படுகின்றது என்றும் அதேபோல் அதிக அளவில் சிறுவர்களுக்கு காய்ச்சல் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் கடும் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். பலமுறை அரசுக்கு கோரிக்கை வைத்தும் எந்த ஒரு அதிகாரியும் இதற்கு நிரந்தர தீர்வு காணவில்லை என்றும், எனவே உடனடியாக அரசும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். இல்லையென்றால் சாலை மறியல், சட்டசபை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். சைடு வாய்க்கா முறையான சைடு வாய்க்கா வடிகால் வாய்க்கா இல்லை. நம்ம ஏரியாவுக்கு வடிகால் வாய்க்கா இல்லாம இந்த தண்ணி போறது வழி இல்லாம மக்கள் வாழ வேண்டிய பகுதியில இந்த தண்ணியை கொண்டு போய் அந்த இடத்துல விட்டு ஒடுக்குமுறை கொண்டாக்கி அந்த இடம் வாழ தகுதியற்ற இடமா மாறிடுச்சுங்க இந்த இடம். அது இல்லாம மக்கள் பக்கத்துல காலரா, சீதப்பேதி, ஒருத்தர் மஞ்சள் காமல நோய் இறந்தே போயிட்டு நம்ம ஏரியாவில் இந்த தண்ணி பரவி. இந்த தண்ணி போறதான வழி என்னவோ இப்போதைக்கு இருக்கிற எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா நம்ம உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தான். அவர் தான் இதுக்கு இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். முதலமைச்சர் கண்ணூத்துக்கு எடுத்து போயிட்டு எங்களுடைய மக்களோட நிலையை பாருங்க. எல்லாம் இந்த தண்ணியை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. குழந்தைங்க முதலாக்கி நோய் அடிக்கடிக்கு மாசம் நோய் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து உடம்பு சரியாது போகுது. ஸ்கூலுக்கு இந்த வழியில தான் போறோம். தம்பிக்கெல்லாம் நிறைய ஜுரம் வருது, பாப்பாக்கு கொசு நிறைய வருது, சாப்பிட முடியல, ஸ்மெல் வருது, உடம்பு முடியல யாருக்குமே. தம்பி பாப்பாக்கெல்லாம் ரொம்ப உடம்பு சரியாத போகுது. சாப்பிடும் போதெல்லாம் ஸ்மெல் வருது, சாப்பிட முடியல, கொஞ்ச நேரம் தூங்க முடியல, நைட்ல வாந்தி வருது, சாப்பிடும் போதே வெளியிலே வர முடியல, உட்கார கூட முடியல, பாம்பு வீட்டுல எல்லாம் வருது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.